ரீசென்ட்டா நடந்த கட்சியோட மாநாட்ல விஜய் அவர்கள் வந்து, அவர் நெறைய விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. அதுவும் பர்ட்டிகுலரா ஒரு டிஎம்கேவ பத்தி அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு. அவங்கள வேணும்னே வந்து சுட்டி காமிக்கிறதுக்காக அவர் வந்து பேசினாரா? இதுல எதுக்கு எம்ஜிஆர் இழுத்தாரு? எம்ஜிஆரையும் இவங்களும் அப்ப இருந்த காலகட்டத்துல அவர் என்னென்ன மாரி வாக்குறுதி குடுத்தாரு? அது எப்படிலாம் அவர் அமல்படுத்தினாரு? இவங்க எது எதெல்லாம் பண்ணல? அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்ல அவர் நெறைய விஷயங்கள பத்தி பேசியிருந்திருக்காரு. இப்ப அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்ல வந்து இவ் அ எம்ஜிஆர் காலகட்டத்தில வந்து அவர் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து கடைப்பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் பண்ணதுனால தான், இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கவங்க அதெல்லாம் வந்து இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்களே வந்து பழைய மிஷின், பழைய தகர டப்பா வந்து உருட்டிட்டே இருக்கிற மாதிரி, பழைய இன்ஜின் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டே தான் இருக்காங்களே தவிர, பெருசா எதுனா ஒண்ணு சொன்னத வந்து அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது உருட்டிட்டே இருக்காங்க. ஆனா பெருசா எதுவும் நடக்க மாட்டுது. இரு விஜய் நீ வீட்ட விட்டு வெளியில வா. உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு அப்டின்றாங்க. நான் வீட்ட விட்டு வெளில வந்துட்டேன். என்ன பண்ணுவாங்க? எப்ப பார்த்தாலுமே வந்து ஏதாவது வந்து நான் இப்டி பண்ணிட்டேன், நான் அப்டி பண்ணிட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு இதே தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, நான் இது மாரி நான் ஏதோ சொல்லிட்டு போறேன். ஆனா நீங்க மக்களுக்கு பண்ண வேண்டியது நல்லது நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நீங்க சொல்ற வாக்குறுதிகள வந்து நீங்க காப்பாத்துறீங்களா? அந்த மாரி நீங்க எதுவும் பண்ணலையே. இப்ப ஏன் ஒருத்தர வந்து வீட்ட விட்டு வெளில வா, வெளில வான்றீங்களே. இப்போ எலக்ஷன் வரப்போது. எலக்ஷன் வரும்போது ஒரு வீட்ல இருந்தும் ஒரு விஜய் ஒரு விஜின்ற மாதிரி எல்லாருமே வீட்ட விட்டு வெளிய வரப்போறாங்க. எல்லாருமே அவங்களோட அடையாள அட்டைய எடுத்துன்னு வந்து ஓட்டு போட போறாங்க. அப்ப அவங்களலாம் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களோ அவங்களோட ஓட்டு உரிமைய உங்களால இது பண்ண முடியுமா? இப்பவே வந்து நீங்க இப்டி அப்டின்னு சொல்லிட்டு நெறைய ரூல்ஸ் போட்டு, நெறைய பேருக்கு ஓட்டே இல்லாத மாதிரி வந்து நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அது வந்து நிஜமாவே உங்களுக்கு ஓட்டு இல்லையா? இல்ல இது எல்லாமே உங்களோட சதியா? அப்டின்றதே வந்து எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அப்டின்ற மாதிரியும் அந்த குழுல வந்து அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இது மாதிரி அ நீங்க வந்து ஒரு தீய சக்தி. நாங்க வந்து ஒரு தூய சக்தி. இந்த தூய சக்தி தான் வந்து சரி பண்ண முடியும். அதனால நீங்க பொறுத்து இருங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்து நாங்க கண்டிப்பா வந்து உங்களெல்லாம் உங்களுக்கு தூய்மை பண்ணுவோம் அப்படின்றது வந்து அவர் வந்து அந்த மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த மீட்டிங்ல இருந்த அவங்களோட உறுப்பினர்கள் நெறைய பேர் வந்து அவங்களோட ஆக்ரோஷத்தையும், அவங்களோட சப்போர்ட்டையும் குடுத்தத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இவரு இது மாதிரி வந்து இவங்கள, அவங்களன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லி இது மாரி சொல்றது, அவரு இன்னும் என்ன சொல்றாருன்னா, மக்களோட விருப்பமே, மக்களோட ஆசையே வந்து நான் வரணுன்றது தான். நீங்க என்னதான் உங்களோட என்ன பத்தி நீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும், உங்க உறுப்பினர்களும், உங்களுக்கு கட்சியில இருக்க மினிஸ்டர்ஸும் என்ன பேசினாலுமே வந்து, மக்களுக்கு எது உண்மைன்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. எதுவும் வேலைக்கு ஆக போறதில்ல. அது வேற இல்லாம எனக்கு வந்து இந்த சிட்டில இருக்கிறது, வில்லேஜ்ல இருந்தெல்லாம் இவருக்கு ஓட்டு வருமா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நெனச்சுட்டே இருங்க. ஓட்டு எப்படி இருந்தாலும் எலக்ஷன் வரப்போது. எலக்ஷன் வரும்போது யார் யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட போறாங்கன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. அப்ப தெரியும் எனக்கு வில்லேஜ்ல இருந்து எனக்கு ஓட்டு வருமா? சிட்டில இருந்து வருமா? மாநகராட்சியில இருந்து வருமா? அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல. எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ கண்டிப்பா எனக்கு ஓட்டு வரும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க இவ்ளோ நாள் இந்த மாரி பழைய டகரவ வச்சு உருட்டிட்டு இருந்தீங்கல்ல, அதே மாதிரி எப்பயும் போல உருட்டிட்டே இருங்க. உங்களையே கூட நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, நீங்க தூங்குறதே இல்ல, தூக்கமே வரமாட்டுது அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்களே, ஒரு வேளை நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கூட, உங்களையே எழுப்பி, "அண்ணா நீங்க யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க?" அப்படின்னு கேட்டா, நீங்க டிவிகேன்னு சொல்லிட்டு என் பேர தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஆழ் மனசுல போய் நான் தான் பதிஞ்சிருக்கேன். அதனால நீங்க உங்க மனசுல வந்து நான் பதிஞ்சிருக்கிறதுனால, நீங்க எனக்கே போடுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ உங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மாரியான ஒரு எண்ணங்கள் வந்து உங்க ஆழ் மனசுல இருக்குதுன்றது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா, நியாயம் எப்பவுமே யார் உண்மையா இருக்காங்கன்றது வந்து, நம்ம யாருமே வந்து நம்ம என்னதான் போலி வேஷம் போட்டு நம்ம நடிச்சாலும், அது எப்படி இருந்தாலும் வெளியில வரும். அது மாதிரி தான் இதுவும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்ல வந்து விஜய் அவர்கள் நெறைய விஷயங்கள பத்தி பேசி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நெறைய மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது, கடைப்பிடிக்க வேண்டியது, நெறைய விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதுன்றது வந்து நெறையவே இருக்கு. இப்ப தொடர்ச்சியா வந்து நெறைய மக்களா இருக்கட்டும், இல்ல நெறைய நாய்கள் வந்து இறந்து போறது, இல்ல வந்து ரீலோகேட் பண்றது அப்படின்ற மாரியான நெறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஒரு அம்பத்தூர்ல ஒரு பஸ் டிப்போ வந்து கட்டுறதுக்கு வந்து இவ்ளோ காசு செலவுப்பட்டு அந்த பஸ் டிப்போவ வந்து நீங்க பஸ் டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது பஸ் டிப்போ மாரியே இருக்காது. அது ஒரு சின்ன ஏர்போர்ட் மாரி இருக்கும்.
அந்த அளவுக்கு வந்து ஒரு செலவு பண்ணி ஒரு பஸ் டிப்போவ கட்டணுமா? அதே மாரி திருவிக நகர் பஸ் டிப்போன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அதே மாரி செலவு பண்ணி அது வந்து ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. இந்த மாரிலாம் பண்ணி ஒரு பஸ் டிப்போக்கு வந்து நீங்க இவ்ளோ செலவு பண்ணணுமா? கண்டிப்பா அது கட்டுறதுக்கு வந்து கோடிக்கணக்குல செலவாயிருக்கு அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போ நீங்க கோடிக்கணக்கான காச கட்டி நீங்க ஒரு பஸ் டிப்போக்கு இந்த மாரி செலவு பண்றத விட, அது வந்து இன்னும் ரொம்ப உபயோகமா, நீங்க இந்த மாரியான விஷயங்கள் இப்ப நாய்க்கு வந்து இந்த மாரி நாய்ங்க ரிலேட்டடா இது மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ அது மாரி பண்றீங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னும் இந்த மாரி பப்ளிக்ல இருக்கிற நெறைய நாய்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காம அவங்க வந்து வெறித்தனமா இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா சாப்பாடு போடலாம். எப்படி ஏன் பெங்களூர், கர்நாடகாலலாம் வந்து போடுறாங்கல்ல. திருநாய்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறாங்கல்ல. அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரியான ரூல்ஸ் எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பஸ் டிப்போக்கு வந்து இவ்ளோ பிரம்மாண்டமா ஒரு பஸ் டிப்போ தேவையா? இல்ல அது வந்து உங்களோட ஏரியா. நீங்க அடிக்கடி வந்து வாரத்துல 1 தடவையோ, 2 தடவையோ நீங்க வந்து அங்க போயிட்டு வர்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக உங்க ஏரியா, உங்களுக்கு அங்க ஆதரவு நெறைய இருக்குதுன்றதுக்காக, நீங்க அந்த மாரியான விஷயங்கள் வந்து அங்க பண்றீங்களா? அப்படின்றது வந்து நெறைய மக்களோட கேள்வியா இருக்கு. நீங்க நிஜமாவே அந்த ஏரியாவுக்கு பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டிப்போ கட்டணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்களா? அப்படின்றதும் வந்து மக்கள் கேட்கறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வந்து எந்த மாரி இன்னும் எலக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் மாசங்கள்ல வரப்போது. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எல்லா கட்சிகளும் அவங்கவங்க கட்சிய வந்து ப்ரமோட் பண்ணிக்கிற விதமா நெறைய பிரச்சாரம் வந்து பண்ண போறாங்க. நம்ம எல்லா ஏரியாவுக்கும் எந்தெந்த கட்சியில இருந்து வேணா ஆட்கள் வருவாங்க. நம்ம அ இது எல்லாமே இன்னும் கொஞ்ச காலம் நம்ம பார்க்க தான் போறோம். இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த மாரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய்மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.